நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. நீ ஏன் எப்ப பாரு மொட்டை தலையாவே இருக்க? ஸ்டைல் என் மனசு ஒசுப்புறியே நீ மீன போல ஆஞ்சி. அது இல்லன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுமா. அதான் நாமெல்லாம் இருக்கோம்ல, அப்படிலாம் தங்கச்சி மாக்கு ஏதாவது ஆக விட்டுருமா? நீங்க அதை பத்திலாம் பயப்படாதீங்க. எதுவும் ஆகக்கூடாது, அத மட்டும்தான் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிட்டு இருக்கேன். அம்மா, அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா, நீங்க கவலையே படாதீங்க. மலர் வா போலாம். வா மலர். இது விதியா? இந்த விதியை என் மதியால எப்படி வெல்றதுன்னு நான் யோசிக்கிறேன். இந்த விதியை பயன்படுத்தியே நான் என்ன பண்றேன்னு பாரு. அக்கா, என்னக்கா ஏதோ தீவிரமான யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒண்ணு இல்லடா, அந்த பாட்டி சொல்லிட்டு போனதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? நாம என்ன நடக்கணும்னு ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோமோ அது தானாவே நடக்க போகுது. அதை நினைச்சு சந்தோஷம் தானே படணும். நீ எதுக்கு அதை பத்தி இப்படி யோசிச்சுட்டு இருக்க? இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும்க்கா. டேய், நீ சொல்ற மாதிரி வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தா அவங்க சொன்னதும் நடக்காது, நாம நினைச்சதும் நடக்காது. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி நடக்காம அந்த மலர் குழந்தை பெத்து எடுத்துட்டா என்ன பண்றது? அப்போ அவங்க சொன்னது பொய்யா இருக்குன்னு சொல்றியாக்கா? பொய்யா இருக்கும்னு சொல்லல, அவங்க சொன்னத நாம உண்மை ஆக்கணும்னு சொல்ற. ஏங்கா இப்படி குழப்புற? கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல. டேய், அவங்க என்ன சொன்னாங்க? மலர் வயித்துல இருக்கிற குழந்தை தங்காதுன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த குழந்தை களைய போகுதுன்னு அர்த்தம். குழந்தை தானா களைஞ்சிடுமா? நாம ஏதாவது பண்ணாதான் அது களையும். அந்த பாட்டி சொன்ன மாதிரி அந்த குழந்தை அழியும். அப்படி அழியறது நம்ம மூலமா தான் நடக்கணும்னு அந்த கடவுளே முடிவு பண்ணிருக்காரு. அதனாலதான் அந்த முடிவை நாம நிறைவேற்றணும்னு சொல்றேன். இத்தனை நாளா அந்த குழந்தைய நம்ம கலைக்க கஷ்டப்பட்டு பண்ண விஷயம் எல்லாம் இப்ப ரொம்ப சுலபமா நம்ம பண்றதுக்கான வாய்ப்பு நம்மள தேடி வந்திருக்கு. அத மிஸ் பண்ணிடாம பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நமக்கு சாதகமாவே நடக்கும். இந்த நேரத்துல நம்ம அந்த மலரை எது பண்ணாலும் நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அந்த பாட்டி சொன்ன மாதிரி இப்படி எல்லாம் நடக்கணுங்கிறது விதி அப்படின்னு நினைப்பாங்க. எந்த கடவுள்கிட்ட மலரை காப்பாத்தணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்களோ அந்த கடவுள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைச்சுப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்க்கா. ஆனா இப்ப என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்க? இத்தனை நாளா நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் இப்பவும் பண்ண போறேன். ஆனா அதை எப்படி பண்ணணும் தான் யோசிக்கிறேன். சிவா, என்ன பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு போதும். என்ன என் பிளான்? எப்படி? பிளான் ஓகே தான், ஆனா வீட்ல எல்லாருமே இருக்காங்களே, அப்ப எப்படி? எல்லாரும் இருக்கணும்டா, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னது பண்ணு போ. சரிக்கா. மலரு, உன் வயித்துல இருக்கிற குழந்தைய வச்சுதானே
எல்லாரும் உன்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இன்னையோட அந்த கொண்டாட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டுண்டி. மலர் சுமந்துகிட்டு இருக்கிற இந்த வீட்டோட வாரிசுக்கு ஏதாவது ஆபத்துனா நிச்சயமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அர்ஜுன் பொறக்க போறான்னு நான் எவ்வளவு ஆர்வமா ஆசையா காத்துக்கிட்டு இருந்தனோ அதை விட 1000 மடங்கு உன் வயித்துல வளர என் பேர குழந்தைய பார்க்கணும்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். என் வாழ்நாளோட அதிகபட்ச சந்தோஷமா நான் நினைக்கிறதே என் பேர குழந்தை மட்டும்தான். அது இல்லைன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுமா. கடவுளே, என்னையே இப்படி சோதிக்கிற. அத்தை என் வயித்துல இல்லாத குழந்தை மேல இவ்ளோ உயிரா இருக்காங்க. ஒருவேளை என் வயித்துல குழந்தை இல்லைன்னு நான் சொல்லிட்டா அது அவங்க எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியலையே. அத சொல்றதுக்கு எனக்கும் தைரியம் இல்லை. இப்படி ஒரு நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டே கடவுளே. கோமதி, சொல்லுங்க மேடம். மேல மலர் room முன்னாடி காஃபி கொட்டிடுச்சு. அது கொஞ்சம் தொடச்சிட்டு வா. சரிங்க மேடம். ஏய், ஒரு நிமிஷம் மேடம், ஏதோ கேஸ் ஸ்மெல் வருது பாரு. அப்படி எதுவும் வரலையே மேடம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்தேன். அப்ப நான் போய் சொல்றேனா? மேடம், இல்ல அப்படி இல்ல மேடம். பார்த்துட்டு தான் வந்தேன், அதான் சொன்னேன் மேடம். பார்த்தனா திரும்ப போய் பார்க்க மாட்டியா? நான் தான் ஸ்மெல் வருதுன்னு சொல்றேன்ல, நானே போய் பார்க்கவா? இல்ல மேடம், நானே போய் பார்க்கறேன்.